நம்மோடு முற்றிலுமாக ஒரு சில மணித்துளிகள் அவரோடு இணைந்து அவரது வார்த்தையை சுவைக்கவும் அவரது ஆசிரியை பெற்றுக்கொள்ளவும் நாம் ஒன்று கூட இருக்கின்றோம். இதோ என்னை நோக்கி வருகிறவனை ஒருபோது நான் வெற்றிகளையராய் இழமடக்காமல் முற்றிலுமாக நிலைத்து நான் வலிமையோடு என் வல்லமை நிறைந்து அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் வார்த்தை சொல்கிறார். இதோ முதல் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை அவர் வெற்றோடு நிறைவேற்றுவார் என்று வார்த்தை சொல்வது போல இதோ நாம் ஒரு குடும்பமாக இந்த மாதத்தின் முதல் நாட்களில் அவரை முற்றிலுமாக ஆராதித்து அவரை முற்றிலுமாக வழிபட்டு அவரது ஆசிரியையும் அவரது வல்லமையும் பெறலாம் என்று கூட இருக்கின்றோம். எனவே இருக்கின்ற இந்த மணித்துளிகளில் உங்கள் சிந்தனைகள், சொல், செயல், எண்ணங்கள் அனைத்தையும் முற்றிலுமாக அவரிடத்திலே ஒப்புவிடுத்து உங்கள் எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள் அனைத்தையும் விட்டு கொடுத்து செவியுங்கள். வல்லமையான இறைவன் இதோ நம்மை ஒருபோதும் என்று வெற்றிகளையராய் இறங்காமல் முற்றிலுமாக உங்களை நிறைந்து அவரது வல்லமையினால் நிறைக்க காத்திருக்கின்றார். நாம் அனைவரும் எழுந்து நின்றவர்களாக வானம் திறந்து என்ற பாடலை ஆரவாரத்தோடு அவரை முற்றிலுமாக ஆராதனை செய்து அவரை துதித்து பாடுவோமாக. ஆண்டவரை ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு அவரை உற்று நோக்குவோம்.
எங்களோடு தங்கி எங்களை வழிநடத்தி மாட்டவரே. பெண் புறவோடு இரவு
தேவ வல்லமை தர வேண்டும். 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 தேவ வல்லமை வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தருமானவரை கரங்களை உயர்த்தி விடுத்தி ஆண்டவரை துதிப்போம். நன்றி ஆண்டவரை, இந்த நாளுக்காக நன்றி 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 இயேசுவே. இந்த நொடி பொழுதை கொடுத்ததுக்காக நன்றி நன்றி. கரங்களை உயர்த்தி விடுத்தி ஆண்டவரை போற்றுவோம், துதிப்போம். இதுவே தகுந்த நேரம், இதுவே தகுந்த காலம். ஏற்ற நேரத்தில் அவருக்கு முன்பாக வீற்றிருக்கிறா நம்மை உச்சிதமாக விட்டு விடுறது. கரங்களை உயர்த்தி விடுத்தவர்களாக ஆண்டவரை துதிக்க உங்களை விட்டு கொடுத்து நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரை, இந்த நேரத்தில் இவருக்காக வீற்றிருக்கிறோம். நீங்கள் கண்ணியின் கவலை அனைத்தையும் மாற்றி போட்டு வளர்களினால் பணிகளினால் எங்களை முற்றிலுமாக நிறைந்தருளும் ஆண்டவரே. அபிஷேக ஊற்றி இறங்குமையா, ஒரு வல்லமையான ஆவி இருக்கட்டும் ஆண்டவரே. அபிஷேக வல்லமை முற்றிலுமாக இடம் முழுவதும் இதோட ஆணை முழுவதும் அன்பின் ஊற்றி இறங்கி இதோடு நாங்கள் ஜெபிக்கிற வேளையில் இதோட வார்த்தையை பகிர்கிற நேரத்தில் எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களை ஊற்றி ஒரு ஆவியின் வல்லமையால் நிறைந்து இதோடு நாங்கள் ஜெபத்தை எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட நாங்கள் எங்கள் முற்றிலுமாக நிறைந்து இதோ அபிஷேக ஊற்றிகளை முற்றிலுமாக நிறைகின்றோம். நீர் வல்லவர், நீர் பெரியவர், நீர் அதிசயங்களை செய்கிறவர், நீர் அற்புதங்களை நிகழ்த்துகிறவர். இதோவை தேடி வருகிற ஒவ்வொருவரையும் நீர் வெற்றிகரமாக இல்லம் அனுப்பாமல் முற்றிலுமாக எங்களை நிறைகிறீர். ஆண்டவரை துதிப்போம். நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. நீர் வல்லவர், நீர் பெரியவர் ஆண்டவரே. உமது மகிமையும் உமது மகத்துவத்தை காண இதோ நாங்கள் வீற்றிருக்கிறோம். இதோ உமது முன்பாக நாங்கள் வெற்றி கொண்டிருக்கிறோம். எங்களை ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்து இதோ எங்கள் உள்ள அழுக்காடுகள் அனைத்தையும் தூக்கி எறிந்து இதோ எங்கள் உள்ள முழுவதும் ஒரு ஆவியின் அபிஷேகம் முற்றிலுமாக நிறைந்து இதோ வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளமும் நிறைக்கப்படுவதாக ஆண்டவரே. வல்லமை கடந்து வரட்டும், அபிஷேகம் கடந்து வரட்டும், ஆவியின் ஊற்றி முற்றிலுமாக நிறைகிடும் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக நிறைந்து இதோ உமது ஆவியின் வல்லமை எங்கள் உள்ள உடல் அனைத்திலும் நிறைந்தவராக நாங்கள் ஏறெடுத்து ஜெபிக்கிற ஜெப விண்ணப்பங்களை ஏற்று இதோ எங்களை வெற்றி கையாய் இல்லம் அனுப்பாமல் எங்களை முற்றிலுமாக நிறைக்கிறது ஆண்டவரே. உம்மை தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் விடுதலை கிடைத்தது. ஒரு வார்த்தை சொன்ன ஒவ்வொருவருக்கும் ஆசீர் கிடைத்தது. உம்மை நோக்கி ஜெபித்த ஒவ்வொருவரும் ஆறுதல் பெற்றனர். எட்டா திறந்தது என்று சுகம் அளித்தவரே, இதோ நான் விரும்புகிறேன் என்று சுகம் கொடுத்தவரே, இதோ நான் முற்றிலுமாக உமது பாவ கரைகளை அனைத்தையும் தூக்கி ஆழ்கடலிலே எறிந்து விடுகிறேன். உங்கள் பாவம் செந்நிறமாக சிவந்திருந்தாலும் அதை பனிபடலமாக நான் மாற்றுவேன் என்று கூறிய வல்ல தேவன் நம்மை முற்றிலுமாக நிறைக்கும்படியாக இதோ விட்டுக் கொடுத்து ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. உமது வல்லமை பெரியது, உமது அபிஷேகம் பெரியது, உமது ஆசீர் பெரியது ஆண்டவரே. உமது மகிமை மகத்துவம் பெரியது ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. கொடான கொடி நன்றி ராஜா. இதோ இந்த மாதத்தின் முதல் நாளில் நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம். உமது அன்னையை துதித்து உமது அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுகிறார் என்ற அந்த உண்மை ஊற்றை உணர்ந்தவர்களாக நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். எங்கள் உள்ளங்கள் ஊற்றினால் நிரப்பட்டும். எங்கள் உள்ளங்கள் எண்ணங்களில் இருக்கிற அனைத்து அழுக்காறுகளை தூக்கி எறிந்து இதோ நாங்கள் ஏற்கின்ற ஜெப விண்ணப்பம் எங்களை முற்றிலுமாக ஆசீர்வதித்து எங்கள் உள்ளம் பரிசுத்தமாக மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் ஜெபம் கேட்டு எங்களுக்கு விடுதலை அளித்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? யாரெல்லாம் சோகமா இருக்கீங்க? யாரெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? நாங்க எதுக்குமே கை தூக்க மாட்டோம். நாங்க அமைதியா தான் உட்கார்ந்து இருக்கோம்னு சொல்றீங்க. வாழ்க்கையில நாம எதை அதிகமா தேடி போறோம்? இந்த இடிச்ச புலி மாதிரி உட்கார்ந்து இருக்க கூடாது, சரியா? அதனால ஆண்டவர் முன்பாக, அவர் முன்பாக இருக்கின்ற பொழுது நாம் தாவீதை போல நடனம் ஆடி, தாவீதை போல அன்பு செய்து, தாவீதின் அபிஷேகத்தை உணர்ந்த மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே நம் அருள்நாதர் நம்மை முற்றிலுமாக நிறைத்து, உங்களை இன்று நான் வெற்றி பெயராய் இன்னும் அனுப்ப போவதில்லை, உங்களை முற்றிலுமாக நிறைத்து, உங்களை முற்றிலுமாக நான் ஆசீர்வதித்து வழிநடத்த இருக்கிறேன் என்று அவரது வாக்குத்தத்தத்தை நமக்கு சொல்லலாம். எனவே நாம எதை தேடி கோயிலுக்கு போறோம்? பணத்தை தேடியா? எதை தேடி கோயிலுக்கு போறீங்க? சத்தமா யாரை தேடி கோயிலுக்கு போறீங்க?
இயேசுவை தேடி போனீங்களா? அந்த நேரத்தில் போனீங்களா? இயேசுவை தேடி செல்கிறீர்கள். அவர்கிட்ட எதுக்காக போறோம்? ஆசீர்வாதத்துக்காக போறோம். உடம்பு சரியில்லை, யார்கிட்ட போவோம்? யார்கிட்ட போவீங்க? டாக்டர் கிட்ட போவீங்களா? போக மாட்டீங்களா? போவோம். உடல்நிலை சரியில்லை என்றால் நாம் அனைவரும் மருத்துவரிடத்தில் செல்கிறது போல, இதோ இவர் மருத்துவருக்கு நாம் மருத்துவராக நாம் முன்பாக வீற்றிருக்கிற ஒரே தேவனாக இவர் இருக்கின்றார். எனவே இன்று உங்களோடு நான் இறை செய்தியாக என் அருள்நாதர் இயேசு மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருந்து நம்மை சுமந்து காக்கிற தேவனாக இருக்கிறார். நமது வாழ்வில் விடுதலை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். இவர் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பைபிள் எத்தனை பேருக்கு இருக்கு? நாங்க ஹேண்ட்பேக் எடுக்க மறக்க மாட்டோம், ஆனா பைபிள் இருக்க மறந்துடுவோம் இல்லையா? பைபிள் இருந்தா சாலமோனின் ஞானம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சாலமோனின் ஞானம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதில் ஆண்டவர் தெள்ள தெளிவாக சொல்லுகிறார், பச்சிலமோ கழிவோ மனிதனுக்கு விடுதலை அளிப்பதில்லை, ஆண்டவரது வார்த்தை சுகம் தருகிறது, எனது வார்த்தை உனக்கு முற்றிலுமாக விடுதலை தருகிறது என்று சாலமோனின் ஞானம் 16:12 தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, ஏனென்றால் இயேசுவின் வார்த்தை சுகம் அளிக்கிறது, இயேசுவின் வார்த்தை விடுதலை அளிக்கிறது, இயேசுவின் வார்த்தை நம்மை முற்றிலுமாக சுகம் அளித்து நமக்கு விடுதலை அளிக்கின்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, அதனால்தான் சொல்லப்படுகிறது, பச்சிலமோ கழிவோ எனக்கு விடுதலை அளிப்பதில்லை, மாறாக ஆண்டவரது வார்த்தை நமக்கு சுகம் கொடுக்கிற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, நமது வாழ்க்கையில் நாம் முற்றிலுமாக அவரையே பின்பற்றி எனது மருத்துவர் என் அருள்நாதர் இயேசு இருக்கின்ற பொழுது நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன், எதற்கும் கவலைப்பட மாட்டேன் என்ற எண்ணங்களோடு செயல்படுகிற மனிதன் நிச்சயமாக வீழ்ந்து போவதில்லை. மாறாக அருள்நாதரின் வல்லமையும் அவரின் ஆசீர்வாதத்தை பெற்றவராக நாம் நிலைநிறுத்தப்படுகிறோம். அதைத்தான் இன்று நமக்கு சொல்லப்படுகிறது. மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரம், மார்க்கு நற்செய்தி 5:25 வாசிங்களா யாராவது? மார்க்கு நற்செய்தி 5:25. அப்போது 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் வழிபட்டிருந்த பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் இருந்தார். அவர் பலவாறு துன்பப்பட்டவர். அவரது நிலைமை வர வர கேடுள்ளதாய் மாறிவிட்டது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்திற்கிடையே அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவரது ஆடையை தொட்டாலே சுகம் பெறுவேன் என்று அவர் எண்ணிக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 12 ஆண்டுகளாக இவர் தனக்கு உள்ளதையெல்லாம் செலவில் வைத்து தன்னிடம் இருந்த அனைத்தையும் இழந்து போனார். மருத்துவரிடம் சென்றார். பல பிணிகளை தீர்க்கிற எத்தனையோ ஆட்களிடம் சென்று தனக்கு உள்ளவை அனைத்தையும் செலவழித்து விட்டார். என்னை வாழ்வது வீண் என்ற நிலைக்கு அவள் வாழ்க்கை தள்ளப்பட்டு வந்தது. ஆனால் இயேசு ஒருவர் இருக்கிறார். அவர் சுகமளிக்கிறவராக இருக்கிறார். அவர் மருத்துவரின் வல்லமை மிக்கவராக இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அவர் பின்னே சென்று தன் மனதுக்குள் எண்ணிக்கொள்ளுகிறார். அவரது ஆடையின் ஓரத்தை தொட்டால் நான் சுகம் பெறுவேன் என்ற அந்த வலிமை மிக்க எண்ணம் அவளை சுகப்படுத்துகிறது. பூரண சுகத்தை அவள் பெற்றுக் கொள்கிறார். ஆண்டவர் இயேசுவை நான் அறிய வேண்டும், அவர் மீது ஆழ்ந்த விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும். அவர் முன்பாக எனது பாவத்தை அறிக்கையிடுகின்ற பொழுது நான் நிச்சயமான சுகம் பெறுகிறேன். மருத்துவரிடம் சென்றால் எத்தனையோ நாம் கேள்விப்பட்டிருப்போம். எத்தனையோ நோய்களுக்கு இன்னும் மருந்துகள் கண்டுபிடிக்காத காலத்தில் கூட நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என் அருள்நாதரை நம்பி என் அருள்நாதர் இயேசுவை தேடி வந்த ஒருவரும் வீழ்த்தப்பட்டதில்லை, ஒருவரும் வீழ்ந்து போனதாக உலகில் சொல்ல நாம் இதுபோதும் கேட்டதில்லை. அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் இவர் மருத்துவர்கள்
இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இப்படி மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருந்து நம்மை சுமந்து காக்கிற தேவன், அவரை நாம் அறிந்திருக்கிறோமா? அவரை முற்றிலுமாக தேடி சென்று கொண்டிருக்கிறோமா? எசாயா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எசாயா புத்தகம் 1:3. எசாயா புத்தகம் 1:3. ஆண்டவர் ரொம்ப வருத்தமா இந்த வார்த்தையை சொல்றார். எசாயா புத்தகம் 1:3. காளை தன் உடமையாளனை அறிந்து கொள்ளுகிறது, கழுதை தன் தலைவன் தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்ளுகிறது, ஆனால் இஸ்ரவேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என்னை புரிந்து கொள்ளவில்லை. நல்லா பார்த்துக்கோங்க. காளையும் கழுதையும் கூட தெளிவா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கு. ஆனா என் மக்களோ, என் இஸ்ரவேலோ என்னை முற்றிலுமாக அறிந்து கொள்ளவில்லை என்று என் அருணாளர் என்று வேதனைப்படுகிறார். என் மக்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லை, என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறார். ஆனா இன்னைக்கு அவரது வார்த்தையை அறிந்தும் அவரை புரிந்து கொள்ளாமல் காளை கழுதை கூட தெரிஞ்சு வச்சிருக்கு. ஆனா கடவுள் படைச்சதிலே யார படைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டார்? யார படைச்சு? இப்ப வந்தாங்க என்ன சொல்லுவார்? ஆலயத்துக்கு போய் சவுக்கு எடுத்து அடிச்சு வரணும் பத்தியா? அந்த மாதிரி நம்மள வரட்டுவார். ஏன்னா என் மக்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை. நான் உன்னை சுமந்து காக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருந்து உன்னை தாங்கி நிற்கிற பொழுது நாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம்? அவரது வார்த்தையை தாங்குகிற மனிதனாக நாம் இருக்கிறோமா? அவரது வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனிதனாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறேனா என்று சற்று உங்கள் உள்ளத்திலே சிந்தனை செய்து பாருங்கள். இன்னைக்கு இறைவார்த்தை படிக்கணும்னா நமக்கு ரொம்ப இன்னைக்குமா கசக்குமா? உண்மையை சொல்றோம். பைபிளை திறந்தா பல பேர் சொல்லுவாங்க, எனக்கு தூக்கம் வருது பாரு, எல்லா வேலையும் நான் உட்கார்ந்து பார்ப்பேன். காலையில இருந்து சாயந்தரம் டிவி பார்க்க சொன்னா பார்ப்பேன், காலையில இருந்து சாயந்தரம் ஊர் சுத்த சொன்னா சுத்துவேன். ஆனா ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து அந்த பைபிளை திறந்து படிக்கிறேன்னா அடுத்த நிமிஷம் எனக்கு என்ன வருது? தூக்கம் வந்துடுது அப்படின்னு சொல்றோம். ஆனால் மறைநூலை அறியாதவன் கடவுளை அறியாதவன் என்று புனித ஜெரோம் தெளிவாக சொல்லுகிறார். மறைநூல் உனக்கு தெரியவில்லை என்றால், இந்த திருநூலுக்கு நீ அறிந்து கொள்ளவில்லை என்றால், நிச்சயமா உனக்கு கடவுளே தெரியாது. இன்னைக்கு நான் மருத்துவராக உன்னை பாதுகாக்கிறேன். என்ன நீ அறிந்திருக்க வேண்டும் என்றால், எனது வார்த்தையை நீ அறிந்திருக்க வேண்டும். என்னை முற்றிலுமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், என்னில் நீ நிலைத்திருக்க வேண்டும் என்றால், எனது வார்த்தையை நீ வேறுற்றிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இன்னைக்கு கண்ணிருந்தும் குருடர்களாகவும் மனமிருந்தும் மன்னிக்க மறந்தவராகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனித சமுதாயத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ளவர்களே, கண்ணிருந்தும் நாமெல்லாம் யாரு? குருடர்கள். மனமிருந்தும் மன்னிக்க தெரியாத மாமனிதர்கள். மனமிருந்தும் மன்னிக்க தெரியாத மாமனிதர்களாக இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து வேறுபட்டவர்களாக உங்கள் சுக துக்கங்களை தாங்குகிறேன், உங்களுக்கு நான் விடுதலை கொள்ளுகிறேன், உங்களோடு முற்றிலுமாக நான் தங்கி உங்கள் முன்பாக நான் வீற்றிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் துக்கங்கள், துயரங்கள், கண்ணீர்கள், கவலைகள் அனைத்தையும் நான் மாற்றி போட்டு உங்களோடு தங்கி உங்களுக்காகவே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசு அவரது வார்த்தை பரிசுத்தமாக இருக்கிறது. அவர் முற்றிலுமாக சுகம் கொடுக்கிற ஒரே தேவனாக இருக்கிறார். நாணித்தரமா அடிச்சு சொல்லுவேன், இந்த உலகத்துல எங்க போய் எதை படிச்சாலும் விடுதலை கிடைக்குதோ இல்லையோ, ஆண்டவரது வார்த்தையை படித்து வீழ்ந்தவன் ஒருவரும் இல்லை. ஆண்டவர் பைபிள் வார்த்தை நான் எடுத்து படிச்சு நான் தோத்து போயிட்டேன், பைபிள் வார்த்தை நான் தினந்தோறும் படிச்சு வீழ்ந்து போயிட்டேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்ல முடியாது. ஏனென்றால் இது உயிரளிக்கிற வார்த்தை. என் தேவன் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுளாக இருந்து விடுதலை அளிக்கிறார். அதனால்தான் சொல்ற, நான் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர், என்னை தேடி வா, எனது வார்த்தையை உன்னில் வைத்து என்னில் நீ நிலைத்திரு என்று சொல்கிறார். ஆனா இன்னைக்கு அவரில் நிலைத்திருப்பதுதான் பெரிய போராட்டம், பெரிய துக்கம், பெரிய பிரச்சனையாக நமது வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2:2. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர
சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. பவுலடியார் அழகா சொல்றார் பாத்தீங்களா, நான் எதையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கல. ஏன்னா என்னை மீட்டெடுத்த தேவன் என்னோடு இருந்து அவரையே நான் முற்றிலுமாக எனக்காக சிலுவையில் மரித்த அவரை மட்டும் நான் அறிந்து கொள்ள விடுகிறேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு ஏதோ பின்னாடியே ஓடுறோம், யாரையோ தேடுறோம். பொதுவா சொல்லுவாங்க, எனக்கு வீட்டுல ஒரே கஷ்டம்பா, என் வீட்டுல பல பிரச்சனை, என்ன பண்றது? பக்கத்துல சொல்லுவாங்க, நம்பால இதுதான் ஒரு ஐடியா போடுவான். அக்கா ஒண்ணும் இல்ல, இந்த பக்கத்து தெருவுல ஒருத்தருக்கு ஒரு 5000 கொடுத்துட்டு ஒரே ஒரு கல்லு கொடுப்பாரு, அது வாங்கி வீட்டுல வச்சுனா போதும், நீ ரொம்ப நல்லா ஆயிடுற, உனக்கு எந்த பிரச்சனையும் வர. கல்ல வாங்கி வச்ச 10 நிமிஷம் இருக்கிறது போச்சு, நல்ல கண்ணா மாறி மொத்தமா போயிடும். அடுத்து சொல்லுவாங்க, அந்த தெருவுல சரியில்லை, இதோ 3வது தெருவுக்கு போனீங்கன்னா அங்க ஒரு 10,000 செலவு பண்ணீங்கன்னா போதும். இப்படி நாம் யாரையோ தேடுகிறோம், யாரையோ கண்டுபிடிக்கிறோம். ஆனால் நான் உனக்காக மரித்திருக்கிறேன். இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சிலுவைகளை நமக்காக மரித்து நமக்காக முற்றிலுமாக தன்னையே பலியாக கொடுத்த இவரை நான் தேடுவதில்லை. இவர் எனக்காக கொடுத்த வார்த்தையை நான் தேடுவதில்லை. நானே மருத்துவர், நானே அனைத்தையும் படைத்தவர், என்னோடு தங்கி நீ ஜெபிக்க தயாராக இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அவரோடு இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயம் விடுதலை உண்டு. இன்னைக்கு அதை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு எந்தெந்த இயக்கங்களோடு வந்திருக்கிறீர்களோ நிச்சயம் வெற்றிகையா யாரையும் அனுப்புவதில்லை. நம்பிக்கையோடு முழு முதல் காரணமாக இருக்கிற அவரை நோக்கி நான் வருகின்ற பொழுது நிச்சயம் எனக்கு விடுதலை உண்டு. அவரை தவிர வேற எதையும் நான் தெரிஞ்சுக்கணும் விரும்புதல் சொல்றார் பவுலடியார். எனவே நமது வாழ்க்கையில அவரை அறிந்து கொள்கிற மனிதராக நாம் இருக்க வேண்டும். அனைவரும் எழுந்து நிற்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற பாடலை ஆரவாரத்தோடு கரங்களை தட்டி இந்த இடத்துல எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் முன்பாக இருக்கின்ற பொழுது கூச்சத்திற்கு இடம் கிடையாது. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் யார் முன்னாடி இருக்கேன், என் அருள்நாதர் இயேசு முன்பாக இருந்து கொண்டிருக்கிறேன். தாவீதோட மனைவி என்ன சொல்ற, என்ன குடிச்சிட்டு கூத்தாடுறியான்னு கேட்டான். அவர் அதை பற்றி கவலையே படல. என் ஆண்டவர் முன்பாக நான் வீட்டிலிருந்து நடனம் ஆடுகிறேன் என்று மகிழ்ச்சியோடு கொண்டாடினார், அவர் ஆசீர்வதித்தார். எனவே நாமும் இந்த பாடலை ஆண்டவரோடு இணைந்து கரங்களை தட்டிக்கொண்டு சந்தோஷமாக பாடுவோம். நமது துக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள் அனைத்தையும் மாற்றிவிடுகிற மிகப்பெரிய மருத்துவர் முன்பாக நாம் வீற்றிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே,
விடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்டே எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் வாழ்வை சோதிக்கப்படுகிற ஒவ்வொரு நேரத்திலும் நீர் எங்களோடு இருந்து நாங்கள் வீழ்ந்து போகிற நேரத்திலும் நாங்கள் வியாதியிலே துக்கப்படுகிற நேரத்திலும் இதோ நீர் மருத்துவர், நீர் வல்லவர் என்று உண்மையே பச்சை பிடித்துக் கொண்டிருக்கிற வேளையில் நீர் மாத்திரமே எங்களுக்கு உதவி செய்கிறேன் என்ற அந்த வல்லமையான ஞானம் எங்கள் ஒவ்வொரு உள்ளத்தையும் தேற்றிட மாட்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கிடைக்கிட்ட மாட்டவரே. நீர் பெரியவர், நீ தேவாதி தேவன் என்ற உண்மையை நான் அறிந்து கொள்ள எங்களோடு தங்கிட மாட்டவரே. தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விட மாட்டார். தானிக்கு மேல் தேவிடும் கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அனைவரும் அது கொள்வோம். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் நற்செய்தி 16:24. யாருக்காக எதையோ கேட்கிறனா எனது பெயரால் முற்றிலுமாக நீங்கள் என்னை கேளுங்கள் ஆண்டவர் சொல்கிறார். யோவான் 16:24. இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இதுவரைக்கும் நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. ஆனால் கேளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைவடையும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே ஆண்டவரோடு இணைந்து அவருக்கு பக்கமா நாம் செல்ல செல்ல ஆண்டவர் நம்மை முற்றிலுமாக நிறைத்து நம்மை ஒவ்வொரு நாளும் சுமந்து காத்து விடுதலை அளித்து நமது நோய்கள், பிணிகள், துக்கங்கள், துயரங்கள் அனைத்தையும் மாற்றி கொடுக்கிற ஒரே மருத்துவர் இவர் மாத்திரம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ்.
இயேசுவுக்கு நன்றி. ஆனால் இன்று நான் ஆண்டவரிடத்தில் எப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறேன்? யார் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன்? அவரது வார்த்தையை முற்றிலுமாக நான் அவரோடு இணைந்து இவர்தான் சுகம் தருகிறவர், இவர்தான் விடுதலை தருகிறவர் என்ற உண்மையை அறியாத வரையிலும் நான் ஒருபோதும் கேட்பதை பெற்று கொள்வதில்லை. அன்புமிக்கவர்களே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லி மரித்தோரை உயிர்ப்பித்தவரும் இவர்தான். உயிரோடு முற்றிலுமாக இறந்தவரை உயிர்ப்பித்து வாழ்வு கொடுத்தவரும் இவர்தான். ஒரு வார்த்தை சொல்லி காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டவரும் இவர்தான். இப்படி இவரது வார்த்தைக்கு இத்தனை வல்லமை இருக்கிற பொழுது எனது வாழ்வில் அவர் சுகம் கொடுக்காமல் போய்விடுவாரா? நிச்சயம் தருவார், நிச்சயம் தருவார், நிச்சயம் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆனால் நம்பிக்கையோடு அவரை அப்பா தந்தையே என்று நான் அழைக்கின்றேனா? அவரை முற்றிலுமாக அழைத்து என்னை நீர் மாத்திரம் தாங்கிக் கொள்ளும், எனது வாழ்வை நீர் பிடித்துக் கொள்ளும், என்னோடு நீர் பயணித்து வாழும் என்று அவரை அறிந்து கொண்ட மனிதர்களாக நாம் இருக்கின்றோமா என்று நம்மை சற்று சீர்தூக்கி பார்ப்போம். அன்புமிக்கவர்களே, ஆனா இயேசுவின் பெயர் சொல்லியும் அவரது நாமத்தை துதித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக விழுந்து போவதாக சரித்திரம் கிடையாது. எசையா புத்தகம் 59 2ஆம் வசனம். எசையா புத்தகம் 59:2. என்னை சுகப்படுத்த எது தடையாக இருக்கிறது? இந்த மருத்துவரிடத்திலே நான் ஆசிரியை பெற்றுக்கொள்ள எது தடையாக இருக்கிறது? எசையா 59:2 சொல்கிறது, உங்கள் தீய செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கி இருக்கிறது. ஒரு மதில் சுவர் போல இது உங்களுக்கு ஒரு தடையாக இருந்து கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். வருடமா ஜெபிச்சுட்டு இருக்கேன், மாதந்தோறும் நான் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேன், தினந்தோறும் முழந்தால் இட்டு நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை, இன்னும் எனக்கு ஆறுதல் கிடைக்கவில்லை. ஆனால் எப்படி ஜெபிக்கிறோம்? எனது பாவ கரைகளை தூக்கி எரிகின்ற தேவனிடத்தில் என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேனா? என்னை முற்றிலுமாக ஆட்படுத்தி எனக்கு சுகம் கொடுக்கிற தேவனிடத்திலே நான் என்னை முற்றிலுமாக ஆட்படுத்த எனக்கு தவணையாக இருக்கிற பாவ கரைகளை நான் தூக்கி எறிகிறேனா? செங்கல்பட்டு நடந்த ஒரு உண்மை. ஒரு அம்மாவுக்கு ரொம்ப நாளா காலில் பயங்கர வேதனை, ஒரு பயங்கரமான புண்ணு இருக்குது. அவங்க போய் எத்தனையோ இடத்துல, எத்தனையோ மருத்துவ இடத்துல எத்தனையோ மருந்துகள் வாங்கி போட்டிருக்காங்க, ஆனா சுகம் கிடைக்கல. ஆனா வீட்டுல எப்ப பார்த்தாலும் யாராவது போய் எங்க உங்க வீட்டுக்காரர் கேட்டா அந்த இளவு எங்க போயிருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கம்மா உங்க மாமியார் எங்க போயிட்டாங்க, அந்த லூசி எங்க படுத்து கிடக்குதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க பிள்ளைங்கெல்லாம் அந்த சனியெல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும். இப்படி பெத்த பிள்ளை கட்டின கணவன் வீட்டுல இருந்த மாமியார் எல்லாரையும் நல்ல நல்ல வார்த்தையிலே திட்டுவாங்க. புருஷன் அந்த இளவு எங்க போயிருக்குன்னு தெரியாது, பிள்ளை அந்த சனியை எங்க தொலைஞ்சிச்சுன்னு தெரியாது, மாமியாரு அது எங்க படுத்துருக்குது எனக்கு தெரியாது. இப்படி ஒவ்வொரு நாளும் வீட்டிலே வசைமொழிகளை கூறி இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா இந்த அம்மாவுக்கு அந்த கால் வேதனை குறைஞ்ச பாடு கிடையாது. ஒரு நாள் அவர்கள் ஜெபிக்க சென்ற இடத்துல அவர்களுக்கு ஒரு தந்தை கூறினாரா, நீ முதல்ல உங்க வீட்டுக்கு போய் உங்க மாமனாரு உங்க புருஷன் உங்க பிள்ளையெல்லாம் மன்னிச்சு அவங்க கிட்ட அன்பா 2 வார்த்தை பேசு, அது போதும். அது பேசிட்டு அந்த அடிப்பட்ட இடத்துல இன்னுமே எத்தனையோ மருந்து போட்டு சுகம்படாத இடத்துல அந்த கால்ல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மட்டும் வைவான்னு சொல்ற. அப்ப அந்த மாதிரி என்ன தெரியும் சொல்லிருக்கோம், நீங்க என்ன சொல்லிருப்பீங்க, செஞ்சிருப்பீங்க. அந்த மாதிரி என்ன தெரியும் சொல்லிச்சு, யோ உனக்கு எல்லாம் வேலை இல்லை, நானு இந்த 12 வருஷம் பாடுபட்ட பொம்பளை மாதிரி தான், போய் இருக்கிறதெல்லாம் செலவு பார்த்தானா எனக்கு ஆரம்ப பாடு இல்லை, நீ ஏதோ சும்மா தேங்காய் எண்ணெய் வைக்க சொல்ல, சிரிச்சு பேச சொல்ற, சரி செஞ்சுதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம வீட்டுல பிள்ளைகளோடும் கணவனோடும் தனது மாமியாரோடு நல்ல உறவை ஏற்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். இப்படி ஒரு மாதங்கள் கழிந்த பிறகு அவர்கள் மீண்டும் அந்த தந்தையை நோக்கி வந்து கண்ணீரோடு சொன்னார்களா, எஞ்சி என் குடும்பத்திலே நான் எனது பாவ கரைகளை விட்டு ஒருவர் மற்றவரை மன்னித்து அன்பரோடு நேசித்து அவர்களோடு உறவாடினோ, அன்றிலிருந்து எனது பொன் சுகமாக ஆரம்பித்தது, இன்று நான் விடுதலை பெற்றிருக்கிறேன் என்று கூறினார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இப்படி நமது வாழ்விலே ஒரு தடை நிச்சயம்
எனக்கு துணையாக வருவார். ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு துணையாக வருகிறவர். அவரது வார்த்தை ஒரு மருந்தாக இருந்து எனக்கு சுகம் கொடுப்பதாக இருக்கிறது. அன்புமிக்கவர்கள், அந்த சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இன்று மன்னிப்பதன் வழியாகத்தான் ஒரு மனிதன் முற்றிலுமாக ஆசிரியை பெற்றுக் கொள்கிறான். அவர் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருந்து சுகமளிக்கிற தேவனாக இருந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மன்னி ஒருத்தரை ஏத்துக்கோ, பாவத்திலிருந்து விட்டுனா எத்தனை பேர் செய்வோம்? யாக்கோபு பழைய ஏற்பாடுல பாத்தீங்களா? யாக்கோபு பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்கு எத்தனை பசங்க இருந்தாங்க? நாங்க முன்ன பைபிள பார்த்ததான். அது எந்த மாதத்துல எங்க இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும்? அப்படிதானே? யாக்கோபுன்னு ஒருத்தர் இருக்கிறார் பழைய ஏற்பாடுல. அவருக்கு 2 பிள்ளைகள், ஈசாவும் அப்புறம் யாரு? இன்னொருத்தர் யாரு தெரியாதா? 2 பிள்ளைகள் அவருக்கு. யாருன்னா யாக்கோபும் ஏசாவும் தான். நான் மாத்தி சொல்றேன், அதை கூட தெரியாம உட்கார்ந்துருக்கீங்க. யாக்கோபும் ஏசாவும் தான். ஈசாக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவர்கள் வாழ்விலே தனது அந்த ஈசா தான் மூத்தவன். அவங்கிட்ட அந்த தலைப்பேரை வாங்கிக் கொள்வதற்காக அவங்கிட்ட ஒரு கப்பு கஞ்சை கொடுத்து ஏமாத்திடுவான். இந்த யாக்கோபு ஏமாத்திட்டு என்ன செய்யறான்? அவன் தலைப்பேரை பெற்றுக் கொள்கிறான். இப்படி 2 முறை தனது அண்ணனை ஏமாற்றி விடுகிறான். ஆனா வாழ்க்கையில அவன் ஆசிரியர் பெற்றானா அப்படின்னு பார்க்கிற பொழுது நிச்சயமா கிடையாது. இவன் எப்படி தன் அண்ணனை ஏமாத்துவானோ அதே மாதிரி தன் சொந்த தாய்மாமனால 2 முறை இவன் ஏமாற்றப்படுகிறான். இந்த ஏமாற்றம் இவனுக்கு சுகத்தை கொடுத்ததில்லை. என்று தனது சகோதரன் ஏசாவால் இவன் மன்னிக்கப்படுகிறானோ அன்று கடவுளோடு யுத்தம் செய்து நீ ஆசீர்வதிக்காம போகக்கூடாது. இந்த யாக்கோபு கடவுளோடு யுத்தம் செய்து இஸ்ரவேல் என்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார். என்னைக்கு நான் மன்னிக்கிறோம், நிச்சயமா அன்னைக்கு அந்த மகிழ்ச்சியின் மகுடத்தை நான் பெற்றுக்கொண்டு இந்த மருத்துவரை என்னை முற்றிலுமாக ஆசீர்வதிக்கிறார். ஆனா என்னைக்கு நான் மன்னிக்கலையோ அன்னைக்கு நிச்சயமா எனக்கு விடுதலை கிடையவே கிடையாது. அதே போல மன்னிக்காம போனா நிச்சயமா நமக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. இதை லூக்கா நற்செய்தியில் நாம் பார்க்கலாம். 25 தாளந்து 10,000 தாளந்து கடன் பெற்ற ஒருத்தன் அந்த அரசன் காலில் விழுந்து கெஞ்சுவான், என்ன மன்னிச்சிருங்க, நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு. உடனே அவர் என்ன செய்வார்? மொத்த கடனையும் தள்ளுபடி செஞ்சிருவார். ஆனா வெளியே வந்து என்ன பண்ணுவாங்க? தன்னோடு உடன் பயணித்த உடன்படியாளர்களிடம் 100 தெனாரியர் கடன் பட்டிருப்பான். அவனது கழுத்தை நெரித்து விடுவான். மன்னிக்க மறந்து போய் விடுகிறான். அவன் மன்னிக்க மறந்தனால் மீண்டும் சிறையிலே அடைக்கப்படுகிறான். தண்டனைக்குட்பட்டவனாக மாறுகிறான். அன்புமிக்கவர்களே, எனவே நமது வாழ்விலே என்று மன்னிப்பை ஏறெடுக்கிறோமோ அன்று நமது பாவக்கரையில் முற்றிலுமாக கழுவப்பட்டு இந்த மருத்துவரால் நாம் அனைவரும் சுகம் பெற்று இல்லம் திரும்பவர்களாக இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நாம் மன்னிக்க தயாராக இருக்கிறேனா என்று நம்மை சற்று சிந்தனை செய்தோம். யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 5-7 வரை. யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 5-7 வரை. நான் உலகில் இருக்கும் வரை நான் உலகின் ஒளி. யோவான் நற்செய்தி 9:5-7 வரை. நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார். நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார். இவ்வாறு கூறிய பின் அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேர் உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சிலவோவாம் குளத்திற்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலவோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இங்க பாருங்க, இவனுக்கு பார்வை கிடையாது. நான் இருக்கின்ற வழியும் உலகின் ஒளி நான் என்று இவர் சொல்லி இருக்கிறார். அந்த பார்வையின் உமிழ்நீரை உமிழ்ந்து அவன் கண்களிலே சேரை பூசி சிலோவாம் குளத்திற்கு சென்று கழுவு என்று சொல்லுகிறார். அவன் மீண்டும் பார்வை பெறுகிறான். எத்தனையோ மருந்துகளுக்கு மாத்திரம் இவரது வல்லமையான இந்த செயல், இவரது வார்த்தை அவனுக்கு சுகமளிப்பதை நாம் பார்க்கிறோம். சேற்றை பூசி சுகம் தருகிறார். இன்று எனது வாழ்வில் முற்றிலுமாக நான் அவரை அறிந்து அவரை தேடுகின்ற மனிதனாக நான் உருவெடுத்து
சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறேனா என்று சற்று சிந்தனை செய்து பாருங்கள் அன்புமிக்கவர்களே. மேலும் இவர் மருத்துவர்கள் எல்லாம் அனைத்தையும் செய்து வல்லமை மிக்கவராக இருக்கிறார். இதுக்காக நம்ம டாக்டர் கிட்ட போவேங்க நான் சொல்லல. மாறாக நாம் ஒவ்வொரு முறையும் ஜபத்தோடு, விசுவாசத்தோடு, வார்த்தையோடு இந்த 3 செயல்களை ஏறெடுத்து ஒரு மருந்தை நாம் உட்கொள்கின்ற பொழுது இவர் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருந்து நமக்கு சுகம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அன்புமிக்கவர்களே, மார்க்கின செய்தி 7ஆம் அதிகாரம் 31-35 வரை இந்த காது கேளாதவன், இவனுக்கு காதிலே தனது விரலை விட்டு எத்தா திறந்துடு என்று சுகம் தருகிற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இவர் உடல்நல மருத்துவராகவும் உள்ள நல மருத்துவராகவும் ஆன்ம நல மருத்துவராகவும் இருக்கிறார். இன்னைக்கு மருத்துவர்கிட்ட போனோம்னா நமக்கு உடலுக்கு தேவையான மருந்து தான் தருவாங்க. ஆனால் இவர் 3 வகையான மருந்துகளை ஏற்றி நமக்கு தருவதாக இருக்கிறார். உடல்நல மருத்துவர், உள்ள நல மருத்துவர், ஆன்ம நல மருத்துவராக என்று நம்மை தேய்ச்சி கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. சீராகாகமம் 38ஆம் அதிகாரம் 4-5 வரை. சீராகாகமம் 38 4-5 வரை. மண்ணிலிருந்தே அனைத்தையும் உருவாக்கிய தேவன், மண்ணிலிருந்தே நம் மருந்துகளை படைத்த தேவனாக இருக்கிறார். அவர் ஒருபோது நம்மை விட்டு விலகாதவர். இதற்கு சிறந்த உதாரணம், இந்த இஸ்ரேல் மக்கள் இந்த பாலைவனத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது தண்ணி தான் எடுக்குது. எங்களுக்கு தண்ணி வேணும்னு சொல்றாங்க. இந்த பாறையை வச்ச தண்ணி வருது. ஆனா அங்க இருக்கிற அந்த குளத்துல வர்ற தண்ணி ரொம்ப கசப்பா இருக்குது. மாறனாதான் சொல்லுவோம். இந்த மாறா என்ற இடத்துல சாதாரண ஒரு சின்ன ஒரு குச்சை உடைச்சு அதை போடுன்னு சொல்லுவார் ஆண்டவர். அவர் அப்படியே செய்யறார். அந்த தண்ணி எப்படி இருந்துச்சான், அந்த அளவுக்கு இதுவரைக்கும் சுவை இல்லாதவர்கள் அந்த அளவுக்கு சுவை விடுகிற நீராக மாறுகிறது. இப்படி இயற்கை அலைகளை முற்றிலுமாக படைத்த என் அருள்நாதர் இயேசு என்னை விட்டு விடுவாரா, என்னை கீழ்த்தள்ளி விடுவாரா, என்னை ஒருபோது கைவிட மாட்டார் என்ற ஆணித்தரமான விசுவாசமும் நம்பிக்கையும் நம்மில் வேரூன்றி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இவர் எனது உடலை சுகப்படுத்துகிறார், எனது ஆன்மாவை சுகப்படுத்துகிறார், எனக்கு உள்ள நல மருத்துவராக இருந்து முற்றிலுமாக தேய்ச்சுகிற தேவனாக இருக்கிறார். அதனால ஒரு வேலையை செய்யும் போது நமக்கு என்ன வேணும்? ஜெபம் வேண்டும். 2வது விசுவாசம் வேண்டும். 3வது வார்த்தையிலே வேரூன்றி இருக்க வேண்டும். இந்த 3ஐயும் ஏறெடுத்து நாம் செயல்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு சுகம் தருகிற தேவனாக இருக்கிறார். அன்புமிக்கவர்களே, எனவே நமது வாழ்வில் நிச்சயமாக விடுதலை தருவார். இவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார் என்று நம் உள்ளத்திலே நம்பிக்கை வேண்டும் என்றார். அவரது காயங்களால் நாம் அனைவரும் சுகம் பெற்றிருக்கிறோம். அவரது காயங்களால் நாம் அனைவரும் விடுதலை பெற்றிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அதனால் தான் தெளிவா சொல்ற, என்னை நோக்கி மன்றாடு, நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை உமக்கு நான் விளக்கி கூறுவேன் என்று சாலமோன் 1:3 அழகாக சொல்லுகிறார். என்னிடம் கேள், என்னிடம் மன்றாடு, நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை உமக்கு விளக்கி கூறுவேன். நான் மருத்துவர்களெல்லாம் மருத்துவராக இருந்து உம்மை தேய்ச்சி வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனா அவர்கிட்ட நம்ம தெளிவா கேட்கிறது கிடையாது. அவரை நோக்கி நாம் மன்றாட்டை ஏறெடுப்பது கிடையாது. நாம் அவரை நோக்கி மன்றாடி அவரை நோக்கி கேட்கின்ற பொழுது நிச்சயம் நமக்கு விடுதலை இருக்கிறது. நம்பிக்கை வேண்டும். நம் மீது முற்றிலுமாக அவர் துணையோடு நமக்கு உற்ற துணையாக இருக்கிறார் என்ற அந்த உள்ள ஆறுதல் அவர் நம்மை தேற்றுவதாக இருக்கிறது. யோவான் செய்தி 5ஆம் அதிகாரம் 5-9 வரை. 38 வருஷமா இங்க ஒருத்தன் அமர்ந்திருப்பான். ஆனால் ஆண்டவர் வழியாக கடந்து செல்லுகிற பொழுது இந்த குளத்தில் இறக்கிவிட எனக்கு யாரும் இல்லை. இந்த தூதர் வந்து அந்த குளத்தை கலக்கும் போது அதை இறக்கிவிட யாரும் இல்லை. எனக்கு முன்னாடி யாராவது போய் இறக்கிறாங்க. அதனால எனக்கு சுகம் கிடைக்கவில்லை. 38 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 38 வருஷமா வேதனை இருக்கிறான். அங்க கேட்கிற, நீ சுகம் பெற விரும்புகிறாயா? நீ சுகம் பெற விரும்புகிறாயா? இந்த மருத்துவர் கேட்கிறார், உனக்கு விடுதலை வேண்டுமா? நீ சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டவுடனே ஏதோ நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறான். அவனது நோய் நீக்குகிறது. உமது படுக்கையை தூக்கி செல் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.
இப்படி விடுதலை கொடுக்கிற என் அருள்நாதரிடத்திலே என்னை நான் எப்படி ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இவர் மருத்துவருக்கு தெளிவா சொல்லிட்டார். ஆனா இன்னைக்கு நான் அவரிடத்துல எந்த முறையில் எனது ஜபங்களையும் எனது விண்ணப்பங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த ஏடிஎம் மிஷின்லாம் பாத்துருக்கீங்களா? இருக்கிறாங்க. இப்ப போய் ஒரு பேங்க்ல என்ன ஒண்ணு செய்யறோம் அப்படின்னா நம்ம மொபைலுக்கு என்ன வருது, மெசேஜ் வரும். அப்புறம் இந்த ஒரு நம்பர் வரும். என்ன நம்பர் வரும்? நல்லா தெரிஞ்சுக்கோ. என்ன நம்பர் வருது? ஓடிபி நம்பர் வருது. இந்த மருத்துவர் இன்னைக்கு தெளிவா நமக்கு ஒரு விஷயத்த சொல்லி தராரு. ஒரு செயல்ல ஒரு தீர்வுக்கான இப்ப அந்த ஓடிபி எவ்வளவு செயல்படும்? ஒரு நிமிஷம். அந்த ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மறுபடியும் அதை போட்டா ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும். அப்படிதான் நமது வாழ்க்கையும். நமது வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தருவார். அந்த தீர்வை அந்த பிரச்சனைக்கு மட்டும்தான், அதுக்கு மட்டும்தான் அந்த ஓடிபி. என்னடா ஓடிபி? இந்த இத பத்தி அழகா பழைய ஏற்பாட்டுல கடவுள் தெளிவா ஓடிபி பத்தி தாவீது வாழ்க்கையில நடந்திருக்கு. தாவீது வாழ்க்கையில 7 ஓடிபி தருவார் ஆண்டவர். தாவீதுடைய வாழ்க்கையில 7 ஓடிபி தந்திருப்பார். என்ன ஓடிபி புதுசா சொல்றது பாக்குறீங்களா? உண்மையிலே ஆண்டவர் தாவீது வாழ்க்கையில செய்திருக்கிறார், நமது வாழ்க்கையிலும் செய்து கொண்டிருக்கிறார். எப்படி என்றால், இந்த பெலிஸ்தியன், இந்த கோலியாத், இவனை கொல்ல முடியாது. என்ன கொல்ல யாருமே இல்லையா? உங்களுக்கு கடவுள் தெரியாது. இப்படி ஏராளமா பேசி கொண்டிருக்கிறான். ஆனா அந்த சின்ன பையன் தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவன் அவன் வரான். அவனை சகோதரன் கேட்கிறான், என்ன இந்த போற வேடிக்கை பார்க்க வந்தியான்னு கேட்கிறான். இல்லைன்னு சொல்றான். போய் அந்த அரசன்கிட்ட, சவுல் அரசன்கிட்ட, நான் போய் ஜெயிச்சுட்டு வரேன். அவன் என்ன கொண்டு போனான்? ஒரு கூழாங்கல்ல, அப்புறம் கவன். அதை வைத்து அந்த மாமிச மலையை வீழ்த்தி விடுகிறான். அதை எதுக்கு மட்டும் பயன்படுத்தலாம்? அந்த நேரத்துல கோலியாத்தை வீழ்த்துவதற்கு மட்டும் அதை பயன்படுத்துகிறான். இப்படி நமது வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனைக்கான தீர்வை அதுக்கு மட்டும் நீ பயன்படுத்த ஆண்டவர் சொல்ற. இப்ப 2 இன்ச்சு பைப்ல 3 இன்ச்சு மூடிய கொண்டு முன்ன மூடுமா? மூடாது. 2 இன்ச்சு பைப்புக்கு 2 இன்ச்சு மூடிதான் தேவை. அதனால அதுல போய் 3 இன்ச்சு பைப்பு போட்டு மூடலன்னு சொன்னா தப்பு யார் மேல? நம்ம மேல. இந்த மருத்துவர் இதைத்தான் சொல்லி தருகிறார். நமது வாழ்க்கைக்கு தேவையான ஓடிபிகளை அஞ்சென்ற நேரத்தில் அஞ்சென்ற தேவைக்கு அவர் செய்து விடுவார். இப்படி தாவீது வாழ்க்கையில் 7 இடத்துல தந்திருப்பார். சவுலரசன் தாவீதை கொல்ல முற்படுவான். இவன் 10,000 பேரை கொன்றிருக்கிறான்னு சொன்னா ஒரு பொறாமை வந்துடும். உடனே இந்த தாவீதை கொல்ல திட்டுவான். அப்பொழுது ஆண்டவர் யாழை கொடுத்து அதை மீட்டி சவுலரசனுக்கு ஒரு அமைதியை தருவார். அப்ப அந்த நேரத்துல அந்த ஓடிபியை தருகிறார். இவனை எப்படியாவது கொன்று விட வேண்டும் என்று நினைத்து தனது மகளை திருமணம் செய்து வைக்கிறான். ஆனாலும் அவன் மகள் என்ன செய்யறான்? என் அப்பா உன்னை கொல்ல வராத உடனே ஒரு துணியை பால்கடியிலிருந்து கட்டி இறக்கி விடுவார். அந்த துணி அந்த நேரத்திற்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஓடிபி. அடுத்தது இவனை முற்றிலுமாக கொன்று விட வேண்டும் படைகளை அனுப்புவான் அந்த சவுலரசன். இப்படி சென்று கொண்டிருக்கிற வேளையிலே தனது மகனை வைத்து அவனை காப்பாற்றுவதை நாம் பார்க்கிறோம். இப்படி இவர் தப்பித்து செல்கிற வழியிலே ஒரு நாட்டை கடக்க வேண்டும். அந்த நாட்டில் இந்த தாவீது வருகிறான் என்றால் கொல்ல வேண்டும் என்று கட்டளை இருக்கும். அங்கு அவர் ஒரு பைத்தியக்காரனாக நடித்து அந்த இடத்தில் அவர் வெல்வதை நாம் பார்க்கிறோம். பசியோடு அவர்கள் ஓடி சென்று கொண்டிருக்கிற வேளத்துல அப்பத்தை அந்த தேவைக்கு அப்பத்தை கொடுத்து கடவுள் காப்பாற்றி இருப்பார். இப்படி அந்தந்த தேவைக்கு தாவீது உதவிய அதே இந்த மருத்துவர் இன்று நமது வாழ்விலும் எனது தேவைக்கு ஏற்றவாறு, எனது சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு வார்த்தை வழியாக எனக்கு விடுதலை தருவார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அனைவரும் முழந்தால் படியிடுவோம். ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாக, நம்மை அவர் முற்றிலுமாக சுகமளிக்கிற தேவனாக, நமது காயங்களை ஆற்றி அன்றனை தேவைக்கு விடுதலை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் 2 கரங்களை மார்போடு வைத்தவர்களாக இது அவரை முற்றிலுமாக உற்று நோக்குவோம். அவர் விடுதலை தருவார். அவர் நம்மை முற்றிலுமாக சுமக்கிறார். நமது இதயத்தின் காயத்தை ஆற்றி நமக்கு முற்றிலுமாக விடுதலை கிடைத்த தேவன் அவர். எப்படி தாவீது வாழ்க்கையில ஏற்ற தேவைக்கு ஏற்ற நேரத்திலே அவர் விடுதலை கொடுத்தது போல நமது வாழ்க்கைக்கும் இந்த மருத்துவர் விடுதலை தருகிறார். உங்கள் 2 கரங்களை மார்போடு வைத்தவர்களாக எந்த சிந்தனை கிடைக்காமல் அவரை மற்றும் மூச்சு நோக்குங்கள்.
ஆற்றிடும் இந்த இயேசுயா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் இந்த இயேசுயா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் இந்த இயேசுயா. ஏதோ ஏற்றுவதும் எங்கள் இதய காயங்கள் அனைத்தையும் மாற்றிக் கொள்ள மாட்டவர். உமது மார்போடு சாய்ந்து ஒரு வல்லமையான ஆசீர்வாதத்தை பெற்று உமது பிள்ளைகளாக மாறிட எங்கள் உள்ளங்கள் ஒவ்வொன்றும் நிரப்பப்படட்டும் ஆண்டவர். எங்கள் எண்ணங்கள் அனைத்தையும் நீர் ஆட்படுத்துகிறேன். எங்கள் எண்ணங்களை நீ தூய்த்துணர்ந்து எங்களோடு தங்கி எங்களுக்கு விடுதலை அடைகிற தேவனாக இருக்கிறார். யோவானை போலவும் மாதிரே இது பாட வேண்டுமையா. யோவானை போலவும் மாதிரே இது பாட வேண்டுமையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் இந்த இயேசுயா. வீழ்ந்து போயிருக்கிறோம். எங்களுக்கு பலன் இல்லை. எங்கள் வாழ்வில் யார் எங்களுக்கு சுகம் தருவார்? எங்கள் காயங்களை கட்ட யாருமே எழுதையிற்று. வீற்றிருக்கிற உள்ளங்கள் இன்றை நோக்கி உச்சி பார்க்கின்றனர். நீரே பலன் அளிக்கிறவர், நீரே காயங்களை கற்றுகிறவர், நீரே காணாமல் போனவரை தேடி தேற்றுகிற தேவாதி தேவன், நீரே மருத்துவர்களெல்லாம் மருத்துவர் என்று எங்கள் எண்ணங்களிலே குடிகொண்டிருக்கிறது. நோய்களை பலப்படுத்தவா, நோய்களுக்கு வலுப்படுத்தவா, நோய்கள் இடைகளை கற்று எங்களுக்கு சுகம் தந்த வந்திடுமாட்டவர். எங்கள் உள்ளங்களிலே நீர் தங்கிடுமாட்டவர். கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் இந்த இயேசுயா. நாங்கள் ஒரு வார்த்தையை தேடாமல் உம்மை முற்றிலும் அறிந்து கொள்ளாமல் நாங்கள் எங்கோ சென்றிருக்க மாட்டோம். ஒரு வல்லமை அறிந்து கொள்ளாமல், ஒரு மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளாமல் யாரை யாரையோ தேடினார்கள். நீரே பெரிய மருத்துவர் என்ற உண்மையை அறிந்து கொள்ளாமல் இதோடு இந்த வாழ்க்கையிலே ஏற்ற நேரத்தில் தக்க வேளையிலே உதவி புரிகிற தேவாதி தேவன் என்பதை அறிந்து கொள்ளாமல் நான் தடுமாறி நின்ற காலங்கள் எத்தனையோ உயர்ந்தவை காட்டவர். காணாமல் போன என்னை தேடி வந்த நீர் முற்றிலுமாக அரவணைத்து அன்போடு தேற்றுகிறேன் என்ற உண்மை உணர்வை நாங்கள் தவறி இருக்கிறோம். நோய்களை தேடி வந்து எங்களை முற்றிலுமாக ஆட்படுத்து எங்கள் உள்ளங்களுக்கு சுகம் பெற எங்களுக்கு விடுதலை தந்து விட மாட்டவர்.
Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். வாழ்வில் ஒவ்வொரு தருணத்திலும் அவர் நான் உங்களோடு இருந்து உங்களுக்கு நான் மகிழ்ச்சி அளித்து எப்போதும் நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருந்து நான் உங்களுக்கு விடுதலை அளிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இவர் மருத்துவரா இல்லையா? ஆண்டவர் இயேசு கிட்ட போனா சுகம் கிடைக்குமா கிடைக்காது? கிடைக்குமா கிடைக்காது? கேட்கல. கிடைக்குமா கிடைக்காது? நிச்சயமாக இவர் சுகம் தருகிற தேவனாக இருக்கிறார், விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆறுதலும் அன்பையும் நமது வாழ்விலை விடுத்து என்றென்றும் நம்மோடு இருக்கிறார். இவர் நம்மை மருத்துவராக இருந்து நம்மை சுமந்து காக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பிக்கவர்களே, இவரோடு நாம் ஒவ்வொரு நாளும் உடனிருந்து பயணம் செய்கிற பொழுது இவரது வார்த்தை நம்மை ஒருபோதும் வீழ்த்துவதில்லை. 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 15 16 வசனம். எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனை வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள், உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்தும் திருவுள்ளம் இதுவே. எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும். முடியுமா? முடியுமா? முடியுன்றவங்க கை தூக்குங்க. எல்லா சூழ்நிலையிலும் என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியும். பாதி கை வந்திருக்கு. எல்லா சூழ்நிலையும். ஆனா இன்னைக்கு நம்மளால முடியாத ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஏன்னா நாம ஆண்டவரை முற்றிலுமாக தேடி அவரை அறிந்து கொள்ள விரும்புவதில்லை. நான் முதல்ல சொல்ல மாதிரி இவர் மருத்துவர்களெல்லாம் மருத்துவராக இருந்து விடுதலை அளிக்கின்றார். அதே போல நம்ம தேவைகளிலே, நமது சூழ்நிலைகளிலே, பிரச்சனைகளே தாவீதுக்கு எப்படி ஒரு ஓடிபி கொடுத்து வழி நடத்தினாரோ நமது வாழ்க்கைக்கும் தந்து கொண்டிருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து செயலாற்றுகிற பொழுது இவர் நம்மை சுமந்து செல்கிறார், இவர் நம்மை தாங்கி செல்கிற தேவனாக இருக்கிறார். அன்புமிக்கவர்களே, எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியார்கள், இடைவிடாத கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லுங்கள். இந்த இடத்துல யாரை உதாரணமா சொல்லலாம்? பைபிள் ஒருத்தருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை போற்றி புகழ்ந்தார், எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருந்தார். யார் தெரியுமா? யாரு? யோபு. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஏன் இவரை சொல்றாங்க தெரியுமா? இப்ப நீங்க நிக்கிறீங்க, அவரு ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காரு. அவருடைய வேலையா ஓடி வரும். ஐயா, உமது 3000 ஒட்டகங்களை ஓட்டி சென்று விட்டார்கள், உமது 300 காளை மாடுகள் அக்னி விழுந்து எரிந்து போய்விட்டது, கொள்ளையர்கள் வந்து உமது ஆடுகளையும் அனைத்தையும் ஓட்டி சென்று விட்டார்கள், உமது நிலப்புலங்கள் அனைத்தும் தீக்கிரைக்கு ஆக்கப்பட்டு விட்டது. இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம என்ன பண்ணுவோம்? வயலிலே மாறலை அடிச்சு ஐயோ 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 அழுது புலம்புவோம். இவரு அப்படியே அமைதியா இருக்க. இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாங்க? உமது 10 பிள்ளைகளும் ஒன்று கூடி இருந்த இடத்தில் வீடு இடிந்து விழுந்து அனைவரும் மாண்டு போய்விட்டார்கள். ஆனா அவர் என்ன சொல்றார்? ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக் கொண்டார். பிறந்த வேலையாய் வந்தேன், பிறந்த வேலையாய் செல்கிறேன் என்று ஆண்டவரை அந்த வேலையிலும் போற்றி புகழ்ந்தார். இதுக்கு மேல கட்டின பொண்டாட்டி வந்து ஒன்று சொல்லுவார். எல்லாம் போச்சு, உடம்பு ஃபுல்லா வேதனை, புண்களின் வலி. கட்டின பொண்டாட்டி என்ன பண்ணணும்? கூட பாதுகாப்பா இருக்கணும். ஆனா இங்க என்ன நடக்குது? யோ, ஒழுங்கு மரியாதையா என்ன சொல்லணும்? இந்த ஊர் லாங்குவேஜ் சொல்லணும். யோ, ஒழுங்கு மரியாதையா நீ எந்த கடவுளை நம்பி இருக்கிறியோ அந்த கடவுளை தூற்றி விட்டு செத்து போடா அப்படின்னு சொல்றான். இதுதான் உண்மை. நீ யார கடவுளை காப்பாற்ற சொல்லுறியோ அந்த கடவுளை தூற்றி விட்டு மாண்டு போய்விடு என்று சொல்லுகிறான். அந்த நேரத்திலும் அவர் மௌனம் காத்து இறைவனை போற்றியவராக இருக்கிறார். இருந்ததை விட என் மருத்துவர் 4 மடங்காக திருப்பி தருகிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.
அப்ப இவர் சுமக்கிறவரா இல்லையா? நிச்சயமாக சுமக்கிறவர். இவர் மருத்துவரா இல்லையா? நிச்சயமாக இவர் மருத்துவர். ஏனென்றால் இவர் பாதுகாப்பையும் விடுதலை அளித்து நம்மை ஒருபோதும் கைவிடாமல் தாங்குகிற தேவனாக இருக்கிறார். அதனால்தான் சொல்றார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்கிறார். இணைச்சட்ட புத்தகம் 1:31. பாலைநிலத்தில் நீங்கள் நடந்து வந்த வழியில் எல்லாம் இவர் முற்றிலுமாக உங்களை ஒரு மகனை தந்தை சுமப்பது போல இவர் சுமந்து வந்த கடவுளாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இப்படி இவர்கள் வருகின்ற பொழுது எப்படி சுமந்து காத்தார் என்று பார்க்கின்ற பொழுது, பகல் எப்படி இருந்தார்? மேகத்தூணாக இருந்தார். இரவிலே நெருப்பு தூணாக இருந்து அவர்களை வழிநடத்திய கடவுளை நாம் பார்க்கிறோம். இப்படி மாறாக சுமந்து வருகிற தேவன். மேலும் இணைச்சட்டம் 8:4 அருமையான வசனம். எப்படி கடவுள் இவர்களை சுமந்தார், பாதுகாத்தார் இந்த வசனம் சொல்லிடும். இணைச்சட்டம் 8:4. ஆகவே வாசிங்களேன். இணைச்சட்டம் 8:4. இந்த 40 ஆண்டுகளும் அவர்கள் உடுத்திருந்த ஆடை நைந்து போகவில்லை, அவர்கள் காலடிகள் தேய்ந்து போகவில்லை என்று சொல்லப்படுகிறது. எத்தனை வருஷம்? 40 வருஷம். ஒரு நாள் ட்ரெஸ் போட்டு வெளியே போயிட்டு வந்தாலே மிஷின்ல போட்டா என்ன ஆகுது? 4 நாளா பிரிஞ்சு போயிட்டு. 40 வருஷம். ஒரு நாள் 2 நாள் 40 வருஷம். அவர்கள் உடுத்திய ஆடை நைந்து போகவில்லை, அவர்கள் கால்கள் தேய்ந்து போகவில்லை. இப்படி அவர்களை ஒரு தகப்பன் சுமப்பது போல என் அருள்நாதர் சுமந்து வந்திருக்கிறார். அவர்கள் உள்ளங்களை தேய்ச்சி ஆறுதல் படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு அதான் சொல்ற, நீங்கள் என்னை அறிந்து கொள்ளுங்கள். எந்த வேதனை, துக்கம், துயரம் எதுவாக இருந்தாலும் நான் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருந்து உமக்கு சுகம் கொடுத்து உன்னை சுமந்து காக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்று நமது வாழ்க்கையிலே அவர் சுமப்பார். அவரிடத்திலே நான் எந்த நேரத்தில் சென்றாலும் அவர் எனக்கு விடுதலை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். திருப்பாடல் 94:18. திருப்பாடல் 94:18. என் அடி சறுக்குகின்றது என்று நான் சொன்னபோது ஆண்டவரே உமது அன்பு என்னை தாங்கிற்று. இன்னைக்கு நமது வாழ்க்கையில வீழ்ந்து போகிறோம், எனது வாழ்க்கை முற்றிலுமாக வீழ்ந்து விட்டது, அஸ்தமனம் ஆகிவிட்டது என்று நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் தாங்குகிற கடவுளாக வருகிறார். அதனால் இவர் மருத்துவர்கள் எல்லாம் மருத்துவராக இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் என்னையும் சுமந்து காத்து விடுதலை அளிக்கிற தேவாதி தேவனாக இருக்கிறார். அனுபவித்தவர்கள். எனவே இவரிடத்துல நம்மை முற்றிலுமாக ஒப்புக் கொடுத்து, என்னை நான் ஒருபோதும் அவரை விட்டு விலக மாட்டேன், அவர் என்னை தூக்கி என்னை ஒருபோதும் கைவிடாமல் காத்து வழி நடத்துகிறார் என்ற உண்மையை இன்று நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். எசாயா 53:11 வசனம். எசாயா 53:11 வசனம். அவர் தம் துன்ப வாழ்வில் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய உன் ஊழியன் முற்றிலுமாக அவர் தேக்கி தீச்சைகளை தாமே சுமக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே நமது வாழ்வில் விடுதலை அளித்து முற்றிலுமாக சுகம் கொடுத்து ஆறுதல் தருகிற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. நமது ஆண்டவர் நம்மை முற்றிலுமாக சுமந்து விடுதலை அளித்து வாழ்வில் ஒருபோதும் கைவிட மாட்டார். இவர் மருத்துவர்களெல்லாம் மருத்துவராக இருந்து விடுதலை கொடுத்து வாழ்வின் அர்த்தங்களையும் உண்மைகளை தருகிற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே ஒருபோதும் அவரை விட்டு விலகாதீர்கள். மறைநூலை அறியாதவன் கடவுளை அறியாதவன் என்பது போல அவரது வார்த்தையை அறிந்து கொண்டு மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருக்கிற அவரை முற்றிலுமாக உணர்ந்து கொள்வோம். அனைவரும் எழுந்து நின்று இயேசு ராஜா வந்திருக்கிறார் என்ற பாடலை ஆரவாரத்தோடு பாடி இறைவன் வல்லமையான அபிஷேகத்திற்குள் கடந்து செல்வோம். அவர் உங்களுக்கு விடுதலை அளித்து சுகம் தருகிறார். உங்களை விட்டு கொடுத்து உங்கள் விண்ணப்பங்கள், எண்ணங்கள், ஏக்கங்கள் அனைத்தையும் ஒன்றுபடுத்தி அவரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள். அவர் இன்று நமக்கு அளிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. அனைவரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஆரவாரப்படுத்துவோம். விடுதலை வந்திருக்கிறார். விடுதலை கடந்து வருகிறது. வாழ்வின் சிகம் கடந்து வருகிறது. வாழ்வின் அர்த்தங்கள் கடந்து வருகிறது. இதோ மீட்பின் கடவுள் வல்லமையோடு அக்கினியின் அபிஷேகத்தை ஊற்றி சிகம் தருகிறார். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் சுகம் கிடைத்து விடுதலை அளித்தருளும் ஆண்டவரே. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். எங்கள் மன உறுப்பு மனத்தை மாற்றி மன கவலைகளை அனைத்தையும் மாற்றி கொண்டு விடுதலை அடைந்து எங்கள் உள்ளங்களை தேய்ச்சி விட மாட்டார்கள். மனதுருகம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். மனதுருகம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவாய் இருக்கின்றார். ஓடிவா என் மகளே. உன்னினைவாய் இருக்கின்றார். ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம்,
இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து 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 நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கரங்களை உயர்த்தி விடுத்து ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை உங்கள் கரங்களை உயர்த்தி விடுத்து ஆண்டவரை நோக்கி இதோ இந்த நொடி பொழுதும் இதோ எங்களோடு உடனிருந்து எங்களை வழிநடத்திய ஆண்டவரை என்று உங்களை விட்டு கொடுத்து இதோ உங்களை சுகப்படுத்துகிறார். இதோ இப்பொழுது விடுதலை கடந்து வருகிறது. ஆவியின் அபிஷேகங்களை முற்றிலுமாக மறைத்து உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்த இதே ஆண்டவரை என்று உங்களுக்கு சுகம் தருகிறார். உங்கள் கரங்களை உயர்த்தி பிடித்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அப்பா சுகப்படுத்துவதற்கு நன்றி ராஜா, விடுதலை கொடுத்ததற்கு நன்றி ஆண்டவரே. இதோ அவர் விடுதலை தருகிறார், இதோ அவர் வல்லமை தருகிறார், இதோ ஆவியின் அபிஷேகம் முற்றிலுமாக தருகிறது. இதோ ஒருவரும் கூட்ட முடியாதபடி ஒரு வல்லமையான இறைக்கரம் இதோ உங்களை முற்றிலுமாக சுகப்படுத்துகிறது. இதோ நானே உன் தேவன், என்னை தவிர உனக்கு வேறு கடவுள் இல்லாதிருப்பதாக என்னுடைய தேவன். இவர் வாழ்வோரின் கடவுளாக இருக்கிறார். இவர் வருவோரின் இறந்தோரின் கடவுள் அல்ல. இவர் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருக்கிறார். இதோ இன்று உங்கள் வாழ்வில் சுகம் தருகிறார். இதோ இன்று விடுதலை தருகிறார். இதோ நீங்கள் கடந்து
ஆண்டவரே. எங்கள் ஜெபம் கேட்டு எங்களுக்கு விடுதலை அளிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. அருகே வாழ்க. முதலாக மாண்புமிகு பாடி ஆண்டவர் இறுதி ஆசிரியர் பெற்றுவிடுவோம். ஓடி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. மஞ்சளாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை உணவும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாது அனுபவிக்க அருள் புரிய உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.